வணக்கம். வாங்க பச்சரிசியில் நம்ம ஒரு அருமையான மட்டன் பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு எல்லாம் கரம் மசாலா, பச்சை மிளகாலாம் போட்டு, வெங்காயம் 1 கப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்கு நான் காஷ்மீர் மிளகா பொடி எடுத்துருக்கிறேன். அது 1 டீஸ்பூன் போட்டு, புதினா தழை, கொத்தமல்லி தழை போட்டுட்டு, 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு தயிரும் போட்டு நல்லா வதக்கிட்டு, 1 கப்பு அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. பெரட்டி முடித்தோடனே நான் வேக வச்ச கறி தண்ணியை தான் நான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். அது நான் 2 கிளாஸ் அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாதாரண பச்சை தண்ணி இல்லாமல் கொதிக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு நல்லா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாப்பாடு நல்லா பொலன்னு வரும். இப்போ நான் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. இது நல்லா கலர்ன அப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு கொதிட்டோம். கொதி வரும்போது தான் நம்ம பச்சரிசி ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரமும் பாஸ்மதி ரைஸ் மாதிரி ஊறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நல்லா அரிசி நல்லா ஊறிடுச்சு, கொதியும் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை நல்லா 4 பக்கம் பரவுன மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் எதுவும் போட வேணாம். நடுவில் போட்டிங்கன்னா நம்ம மசாலா சேராது. இப்போ 4 பக்கம் நல்லா பரவுன மாதிரி போட்டுட்டு இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அரிசியில் நல்லா இந்த மாதிரி சுண்டி மேலே வந்திருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 இல்லைன்னா 17 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பச்சரிசி மட்டன் பிரியாணி சூப்பராக நல்லா பொலன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொலன்னு இல்லாமல் நல்ல உதிரிலாம் வந்திருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு பாஸ்மதி அரிசியே தேவையில்லை. நம்ம பச்சரிசியிலே கூட நம்ம பிரியாணி செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாராட்டுங்க வாங்கிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.